மிருகநண்ட முனிவரும் அவருடைய மனைவியும் குழந்தை வரம் வேண்டி சிவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறாங்க. அவர்களுடைய தவத்தில் மனம் உருகிய சிவன் அவர்களுக்கு குழந்தை வரம் தர ஒத்துக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு தீயவனா 100 வருஷம் உயிர் வாழற குழந்தை வேணுமா, இல்லை நல்லவனா 16 வருஷம் உயிர் வாழற குழந்தை வேணுமான்னு கேட்குறாரு. மிருகநண்ட முனிவரின் தம்பதியினர் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்தாலும் நல்ல குணமுடைய சிவபக்தனாக வளரக்கூடிய குழந்தை தான் வேணும்னு கேட்குறாங்க. அவர்களுக்கு மார்க்கண்டேயன் என்கின்ற ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை சின்ன வயசுலேயே வேதங்களில் வல்லவனாகவும் தீவிர சிவபக்தனாகவும் வளர்றான். 15 வயதில் தன்னுடைய குறுகிய ஆயுள் காலத்தை பற்றி மார்க்கண்டேயனுக்கு தெரிய வருது. அப்போது தன்னுடைய வயதான பெற்றோர்களை நினைத்து கவலைப்பட்ட மார்க்கண்டேயன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பூலோகத்தில் மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் காலம் முடிய வர தருணம் யமராஜா மார்க்கண்டேயனுடைய உயிரை எடுக்க வராரு. அப்போது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி அணைத்து தன்னுடைய உயிரை காக்கும்படி சிவபெருமானிடம் மனம் உருகி வேண்டாரு. மார்க்கண்டேயனுடைய பக்தியில் திளைத்த சிவபெருமான் யமனை தோற்கடித்து மார்க்கண்டேயனை காப்பாற்றுறாரு. மறுபடியும் யமன் மார்க்கண்டேயனை நெருங்காமல் இருக்க எப்போதும் 15 வயது நிறைவடையாத சிரஞ்சீவியாக இருன்னு வரம் கொடுக்குறாரு. இந்த வரத்தை தான் மிருகநண்ட முனிவர் கேட்கும் போதே கொடுத்துருக்கலாமேன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதுதான் என் அப்பனின் திருவிளையாடல்.